உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 33:27, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆதாரம் யாருன்னா இயேசுதான். நம்மளுடைய வலிமை, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இயேசுதாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆதாரத்தின் மேல் தான் ஏறி நிற்கிறோம். இயேசு மேல் ஏறி தான் நம்ம நிற்கிறோம். அவர் தான் மூலாதாரம், அவர் தான் நம்மளுடைய ஆதாரம். சரிங்களா? அவர் தான் நம்ம எல்லாமே, நமக்கு வலிமை எல்லாம் அவர் தான். நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. காலையிலேயே யோசித்து வச்சுக்கணும், தேவன் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு. ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். என்ன பண்ணியிருந்தானா, எனக்கு வேலையில் பயங்கரமான போராட்டம் இருக்குது, வேலையே போயிடும், அந்த அளவுக்கு எனக்கு வேலையில் ஒரு போராட்டம் இருக்குது. நமக்கு வேலை ஆதாரம் கிடையாது, தேவன் தான் நம்மளுக்கு ஆதாரம். அதனால் உங்களுக்கு உரிய வேலை, குடும்பம், தொழில் எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும், வலிமையாக இருக்கும். ஏன்னா ஆதாரம் நம்ம இயேசு மேலே ஏறி நிற்கிறோம். அதனால் பயப்படாதீங்க. தேவனோடு நிற்கிறீங்களா? தேவனுடைய வலிமை உங்ககிட்ட இருக்குதா? அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் குடும்பம் ரொம்ப வலிமையாக இருக்கும், உங்கள் வேலை ரொம்ப வலிமையாக இருக்கும், உங்கள் தொழில் ரொம்ப வலிமையாக இருக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. தேவனுடைய ஸ்ட்ரென்த்து உங்ககிட்ட இருக்குதுங்க. அதனால் எதுவுமே ஆகாது. இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நம்ம ஆதாரம் இயேசு தான். சரிங்களா? உங்களுக்குரிய வேலை, உங்களுக்குரிய குடும்பம், உங்களுக்குரிய தொழில் வலிமை நிறைந்ததாக இருக்கும். தேவனுடைய வலிமையை நம்பி தாங்க நம்ம வாழ்கிறோம். அதனால் பாதுகாப்பாக இருக்கும். பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. ஆனால் ஒன்று, தேவனுடைய வலிமையை ஏற்றிக்கணும். அந்த ஆதாரத்தின் மேல் ஏறி நிற்கணும். அந்த மூலாதாரத்தின் மேல், இயேசு என்ற மூலாதாரத்தின் மேல் ஏறி நிற்கணும். உங்கள் சிந்தை முழுவதும் இயேசு இருக்கணும், வேற யாருக்கும் இடம் கிடையாது, இயேசு தான் இருக்கணும். சரிங்களா? ஜபிக்கணும், காலையில் எழுந்து ஜபிக்கணும், அதிகாலை ஜபம், ஏர்லி மார்னிங் ஜபம், ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஒரு வேலையாவது சாப்பிடாம இருந்து ஜபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, துதியுங்க, பாட்டு பாடுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவனுடைய வலிமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய ஸ்ட்ரென்த்தை வாங்கிக்க முடியும். என்னங்க, நானும் என்னுடைய கணவரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம், நானும் எனது மனைவியும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம், குடும்பமே பிரிஞ்சு போயிடுமோ அப்படிலாம் இருக்குது. தேவன் தான் இணைச்சார், அதனால் எதுவுமே செய்ய முடியாது. தேவன் இணைத்ததை யாரும் பிரிக்க முடியாது. தேவன் இணைத்ததை ஒருத்தராலையும் பிரிக்க முடியாது. உங்கள் குடும்பம் வலிமை நிறைந்ததாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அதனால் பயப்படாதீங்க. நம்ம இயேசுவின் மேலே ஏறி நின்றுதான் இருக்கோம். ஐயோ என்னங்க, இந்த டேப்லெட் போடாமல் நான் உயிரோட வாழ முடியாது, இந்த டேப்லெட் தான், இதுதான், இந்த ட்ரீட்மெண்ட் தான், இதனால தான் நான் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கேன். இல்லை இல்லை, நம்ம ஆதாரம் இயேசு தான். அவர் மேலே தான் ஏறி நிற்கிறோம். அவர் தான் நம்மளுக்கு உயிரை கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த பலத்துக்குள் நம்ம உள்ளே போகணும், தேவனுக்குள் பலப்படணும், அவர்கிட்ட இருந்து பலத்தை வாங்கிக்கணும். வியாதி காணாமல் போயிடும், உங்கள் வறுமை காணாமல் போயிடும், அவருக்குள் பலப்படணும். சரிங்களா? டேப்லெட் ஒன்றும் நம்ம ஆதாரம் கிடையாதுங்க, மூலாதாரம் கிடையாது. நம்மளுடைய மூலாதாரம், ஆதாரம் எல்லாம் இயேசு தான். சரிங்களா? அதை நம்புங்க, அவரை நம்புங்க. மற்றதெல்லாம் பயங்கர வலிமை நிறைந்ததாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அந்த பலத்தை, இயேசுவுக்குள் பலப்படுறீங்களா? சிந்தையில் இயேசு இருக்காரா? என்ன முழுவதும் இயேசு இருக்காரா? அப்படி நினச்சிட்டு நீங்கள் எல்லாமே செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு வாய்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்குள் பலப்படணும், நீங்கள் தான் ஆதாரம். அதனால் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும், வலிமை நிறைந்ததாக இருக்கும், எதுவும் நடக்காது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எல்லா இடத்துலையும்
பாதுகாத்து கொள்ளுவீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. அப்பா நன்றி அப்பா. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. பா தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பா நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.